மனசாட்சியா மாறணும். நம்முடைய மனசாட்சி நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு முன்னாடி நம்ம சரீரம் போகாதுல்ல. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. நீங்க யாரும் மாம்சத்தோட பரலோகம் போக முடியாது இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? சரி, ரைட். அப்ப மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப தேவன் கிட்ட நம்ம மனசாட்சி, நம்ம ஆத்துமா போகுது. நம்ம ஆத்துமா குற்றமற்றதாக அவருக்கு முன்னாடி நிக்கணும். அப்ப அந்த மனசாட்சி தேவனுக்கு முன்னாடி போனா அதுக்கு தான் பொய் சொல்ல தெரியாது. நம்ம வாய்க்கு என்ன செய்ய தெரியும்? நம்ம வாய்க்கு பொய் சொல்ல வரும். ஆனா நம்முடைய மனசாட்சிக்கு என்ன வராது. அதனாலதான் நீ கல்லெறிஞ்சிட்டு வந்துட்டு இவளை கையமையமா பிடிச்சிட்டோம், இவளை கையமையமா பிடிச்சிட்டோம், கல்லால் அடிப்போம் கல்லால் அடிப்போம். அவர் ஒண்ணு சொன்ன, சிம்பிளா சொன்னார், பாவம் இல்லைன்னா கல்லடி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பாவம் இல்லைன்னா என்ன செய்யும்? உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிட்டோம். இப்பதான் அவன் மனசாட்சி வேலை செய்யுது. இதுவரை அவன் மனசாட்சிக்கு கடன் கொடுத்துருந்தானா? நம்ம நிறைய பேர் மனசாட்சியை கடன் கொடுத்துட்டான். அது குற்றம், இது குற்றம், அவ குற்றம், இவ குற்றம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது பாவம், இது பாவம், இப்படி அப்படி அப்படி அப்படின்னு விரல் நீட்டுதல் நடத்தி கொண்டிருக்கிறோம். நோ, இன்றைக்கு யார் மேலாவது நாம் விரல் நீட்ட வேண்டும் என்றால் அந்த விரல் முன்பு உனக்கு நேராய் நீட்டப்படட்டும். நீ பரிசேயனை போல வேதபாரனை போல இராதே. உன் தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல இரு. Keep silent. Praise the Lord. Hallelujah. சரி, இரண்டாவது யாருக்கு வரேன்? அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வரேன். யாருக்கு வரேன்? இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாலே அந்த பெண்ணுக்கு வரேன். அந்த பெண்ணு பாக்குறா, நிக்கிறா, எல்லாரும் கல்லு, அவளை நேரடியாக தான் பிடிச்சான். லைவ். அவள் கைது செய்யப்பட்டு வந்து நிற்கிறாள். குற்றம் நிரூபிக்கப்பட்டவள். பிரமாணம் அவளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. பிரமாணத்தின்படி அவள் கொல்லப்பட வேண்டியவள் தான். நியாய பிரமாணத்தின்படி. என்ன பிரமாணத்தின்படி? அவளுக்கு சாவு என்பது நியாயம். அவள் செய்த செயலுக்கு அது கொடுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். இப்ப இயேசு சொன்னதை உன்னை எல்லாரும் என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். நல்லா எல்லாரும் போயிட்டான். இப்ப இவ துணிகரமாய் அந்த பாவம் செய்கிறவளா இருந்திருப்பாளானால், இவள் அந்த பாவத்திலே இச்சையில ஊறினவளா இருந்திருப்பாரானால், தெய்வத்துக்கு எதிராக இப்படித்தான் வாழுவேன், என்ன கலட்ட முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவளாக, வேற மாதிரி நான் சொல்றேன், இருந்திருப்பான்னா என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிருப்பா? கல்லெறிய வேண்டாம், கல்ல கொண்டுட்டு. ஏண்டா நீங்க எல்லாம் யோக்கியமாடா? நீங்க எவனாவது நாளைக்கு நான் எவன் கூடயாவது திரிகிறத பார்த்துட்டு கள்ள தூக்கிட்டு வந்தைய தொலைச்சிருவேன் பாத்துக்க இந்த ஊருக்குள்ள. சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? வந்துட்டாங்க. இந்தா சொன்னாரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், சொன்னோடனே போயிட்டாங்க பூரா பேர்ல. இவங்க பெரிய யோக்கியங்க. நாளைக்கு எவன் கூடயாவது நான் திரியிற அப்படிப்பட்ட லட்சணத்துல அவ இல்ல. அவ இன்னும் நின்றுட்டே இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. தவறு செய்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தவறு செய்தவர்கள் மற்றவர்கள் நல்லவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப நான் நிக்கிறேன், இந்த இடத்துல நிக்கிறேன். நான் தானே அந்த பொண்ணு, நான் தானே அந்த பொண்ணு, அப்படித்தானே? நீங்க எல்லாம் கல்லறி. இப்ப நான் அந்த இடத்துல தான் நிக்கிறேன். இப்ப அந்த இடத்துல நிக்கிறேன் நானு. என்ன அந்த சகோதரி என்ன பெரிய யோக்கியம், இந்த சகோதரர் என்ன பெரிய யோக்கியம், இவங்க எல்லாம் அப்படி இல்லையா? இப்படி இரு. அவர்கள் ஒருவன் தான் நான். என் குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சுல, நான் என்ன செய்யணும்னா இவரிடத்திலிருந்து என்ன வருகிறது என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய நான் தொடர்ந்து நான் என் ஜீவியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவள் நின்று கொண்டே இருக்கிறார் ஸ்டில். இப்ப இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். டக்குன்னு அவர் எவ்வளவு நேரம் முடிஞ்சிருப்பாரு, எழுத வேண்டியதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, டக்குன்னு நிமிர்ந்து பார்க்கிறார். என்னம்மா உங்ககிட்ட கல்லெறி வந்தீங்களா, எங்க காணோம் அப்படின்னு கேட்காரு. அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்பதான் இயேசு பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நானும் உன்னை என்ன செய்ய போறது கிடையாது. ஏன் பிரமாணத்தை நிறைவேற்றாமல் இயேசு அங்கே மன்னிப்பை வழங்கினார் என்பதற்கான விடை அதுதான். பிரைஸ். அவருக்கு அவளை தீர்ப்பு செய்ய முடியும்.
அவருக்கு அவளை தீர்ப்பு செய்ய முடியும். ஆனாலும் அவள் துணிகரம் கொள்ளாமல் அவரிடத்திலே பயந்து நின்று கொண்டிருந்தபடியினால், ஏன்னா அவளுக்கும் அந்த பொறுமை கொடுக்கப்பட்டது. நம்ம குனிஞ்சு எழுதிட்டே இருப்போம், இவ என்ன பண்றான்னு பார்ப்போம், நிக்காளா போறாளா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் அந்த சகோதரி அன்னைக்கு போயிருப்பான்னா பின் நாட்களில் இயேசுவின் இரக்கத்தை ஒரு நாளும் பெற முடியாமலே போனவளாய் போயிருப்பாள். என்னங்க, ஒரு நாளும் என்ன செஞ்சிருக்க முடியாது, அவளால பெற முடியாம. ஆனா அவளுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு செயல்களால் அங்கே மன்னிப்பை பெற்றாள். சொன்னா, நானும் உன்னை என்ன செய்ய போறதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போறதில்லை, நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நான் உனக்கு என்ன செய்ய போறேன், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர போறேன். என்ன தெரியுமா, இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்துல ஒண்ணு நம்ம கத்துக்கிடணும், தேவனிடத்துல நம்ம இரக்கத்துக்காக காத்திருக்கணும். தேவனிடத்துல இரக்கத்துக்காக காத்திருக்கணும். நாம்